திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 31ஆம் நாள், வாரம் திங்கட்கிழமை, நட்சத்திரம் அஸ்வினி, சந்திராஷ்டமம் அஸ்தம். யோகம் சித்த யோகம், நித்தியோகம் வைத்திருதி, வளர்பிறை திதி துவிதியை, கரணம் கௌலவம். சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை. இன்று உங்களுக்கான ராசி பலன். மேஷம். மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அதிக உழைப்புகள் தேவைப்படும். அதிக முயற்சிகள், மாற்றங்கள், வளர்ச்சிக்கான காரியங்களுக்கான திட்டங்கள், இது போன்றவைகளை செய்து இன்று உங்களுடைய வெற்றிக்கு அடிக்கல் நாட்டுவீர்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். அதனால் அவருடைய தேவைகளை மனதில் இருந்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து ஊக்குவித்தால் அவர்கள் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை அனுசரித்து போகும். அவருடைய ஆடம்பர செலவுகளை தவிர்க்க இயலாததால் அதை குறைப்பதற்கு அன்பான முறையில், பண்பான முறையில் முயற்சி செய்யுங்கள். சகோதர ஆதரவு ஒன்று, பெற்றோர்கள் ஆதரவு ஒன்று. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு அடிக்கடி படித்தது மறந்து போவதால் ரிவிஷன் என்ற பாடத்திருப்பதில் மிக மிக அவசியம். பெண்களை பொறுத்தவரையில் கணவரை அனுசரித்து போகவும், குழந்தைகளின் தேவைகள் இருந்தவர்களுக்கு உதவி செய்யவும், சகோதரர்களுடன் ஆதரவு இருப்பதால் நன்றாக இருக்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும், அதுவே உங்களுக்கு சேமிப்பாக லாபத்தை உண்டாக்கும். ரிஷபம். நீண்ட நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் ஒருவித சாதகமான முடிவுகளை தராத போது அதிலே சில மாற்றங்களை செய்து என்று நீங்கள் வெற்றி காணும் நாள். உங்கள் புதிய முயற்சிகளும் ஏற்கனவே செய்த மாற்றங்களில் ஏற்படுத்தும் புதிய மாற்றங்களும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். லாபத்தை உண்டாக்குவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் காரசாரமான விவாதங்கள், ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்க்கவும். சகோதரர் உங்களை சார்ந்து இருப்பார். அவருக்கு தேவைப்பட்ட உதவிகளை செய்யுங்கள். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையிடமும் வாத விவாதங்களையும் தர்க்கங்களையும் தவிர்த்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இனிதாக இருக்கும். பள்ளி மாணவர்களை பொறுத்து வரையில் அவசரமாக படிப்பது, நீங்களாக படத்தை தேர்ந்தெடுத்து படிப்பது பிரச்சனைகள் முடியும். ஆகவே எல்லா பாடங்களையும், அதாவது கவர் டு கவர்மாங்கள அந்த ரீதியில் படித்தா தான் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவர்கள் படித்த பாடங்கள் எளிதில் மனதில் ஆவதால் தேர்வுக்கு தயாராகும் நிலையில் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் ஆக்ரோஷமான பேச்சுக்கள், காரசாரமான விவாதங்கள், தர்க்கங்களை தவிர்க்கவும். சகோதர ஆதரவு நன்றாக இருக்கும். பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளை மனதறிந்து அவர்கள் தேவையை பூர்த்தி செய்யுங்கள். நன்றாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் அவசரகதியில் படிப்பதை தவிர்க்கவும். பெண்கள் கணவரை அனுசரித்து செல்லவும். மிதுனம். உங்கள் வாக்கு திறமையால், உங்கள் செயல் திறமையால் வெற்றிகளை குவிக்கும் நாள். லாபம், வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகள் நீக்கி உங்களுடைய பொறுப்புகளை சரிவர நிர்வகித்து செல்வாக்கு பெறுவீர்கள். பேரும் புகழும் அடையும் நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்காக நீங்கள் சில அலைச்சல்களும் காலவரையும் செய்ய வேண்டி வரும்.
குடும்பத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து வெற்றி பெறுவீர்கள். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சகோதரர்கள் உங்களை சார்ந்த உங்கள் உதவிகளை தேடி வந்து நிற்பார். அவருக்கு செய்து கொடுத்து அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்கள். நன்றாக இருக்கும். மனைவியினுடைய கணவர் வாழ்க்கைத்தன்மையோட ஆடம்பர செலவுகளை தவிர்க்க இயலாது, அனுசரித்து போகும். மாணவர்களை பொறுத்தவரையில் என்று நன்றாக படித்து விட்டோம் என்ற மமதையில் போனால் சில சமயங்கள் காலவரை விட்டுவிடும். அவை படித்த பாடங்களை திருப்புதல் ரிவிஷன் மூலம் செய்வது நல்லது. கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அதான் என்ன படித்தாலும் மண்டையில் ஏறலைங்கிற விரக்தி மனப்பான்மை வேண்டாம். ஆத்மார்த்தமாக கவனமுடன் படித்தால் தேர்வில் எளிதாக வெற்றி பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளுக்காக அலைச்சல்கள் மேற்கொள்ள நேரிடும். தொழிலில் உங்கள் தனித்துவம் வெளிப்படும். சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. கடகம், தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள், நீங்கள் செய்யும் முயற்சிகள், போட்டிகளை சந்திக்கும் மனப்பான்மை உங்களுடைய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளை வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் பொறுப்புடன் படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு எளிதாக அவர் தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். உங்களுடைய வளர்ச்சிகள் அதிகரிக்கும். குடும்ப பெண்களால் வருமானம் அதிகரிக்கும். புதிய பொறுப்போடும் செல்வாக்கும் வந்து சேரும் நாள். சிம்மம், உங்களுடைய வாக்கு திறமையால் நீங்கள் நினைத்ததை சாதித்து நீண்ட நாள் முயற்சிகளை வெற்றிகரமாக ஆக்கி உங்களுடைய பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவதால் உங்களுக்கு செல்வாக்குகள் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினுடைய பிரச்சனைகள் கொடுப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும். மாணவர்களை பொறுத்தவரையில் விரக்தி மனப்பான்மை என்று ஒரு பேஷனோட, ஒரு ஆர்வத்தோட, ஈடுபாடோடு படித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாடங்கள் எளிதில் மனதில் ஆகும். மனப்பாடம் செய்ய முடியும். தேர்வுக்கு ஈஸியாக தயாராகலாம். கல்லூரி மாணவர்கள் அவசரமாக அதாவது நுனிப்புள் மேய்வதும் அது மாதிரி கிளான்ஸ் ரீடிங்கெல்லாம் தவிர்த்துட்டு டீப்பாக படித்தீங்கன்னா மாணவர்கள் எளிதில் மனனமாகும். திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நன்றாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகும். தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். சகோதரிகள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கன்னி, இன்று உங்கள் சுய சிந்தனை வெளிப்பட்டு நீங்கும். மறைமுக பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வருவதால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. ஆனால் அந்த வெற்றியின் சுவையை அனுபவிப்பதற்கு உங்கள் மனநிலையும் இருக்காது. ஏன்னா தனியில் இருக்கும்போது, ஏகாந்தத்தில் இருக்கும் பொழுது என்ன சந்தோஷம் இருக்க போகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். வெற்றி உங்களுக்கு, ஆனால் சந்தோஷம் மற்றவர்களுக்கு. துலாம், தொழிலில் தேவையற்ற அலைச்சல்களையும் கால விரயத்தையும் தவிர்த்தால் தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் வெற்றிகளை குவிக்கலாம். நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூட்டு முயற்சிகள், கூட்டு வியாபாரங்கள் நல்ல வளர்ச்சியை தரும். இருந்தாலும் சில தடைகள் வந்து நீங்கும். சமாளித்து செல்லலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆக்ரோஷமான காரசாரமான விவகாரங்களையும் தர்க்கங்களையும் தவிர்க்கவும். சகோதரோட செல்வாக்கு அதிகரிக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினுடைய செல்வாக்கு அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து போவது நல்லது. அதுவே உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் எளிதில் மனனமாவதால் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் மந்தமாக இருப்பதால் கொஞ்சம்
சுறுசுறுப்பாகவும் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிப்பது இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும். பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் அதுவே உங்களுக்கு பெரிய சேமிப்பாக இருக்கும். விருப்பங்கள் இருக்கலாம், ஆனால் விருப்பங்களை தகுதிக்கு மீறி செயல்படுத்துவது நடப்பிலாக்குவது நல்லது அல்ல என்பதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதால் நீங்கள் எதையும் நினைத்தபடி செய்யலாம் என்ற மனப்பான்மை உங்களுக்கு வரக்கூடாது. வந்தால் அது பிரச்சனை தான். விருச்சிகம், புதிய பொறுப்புகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு கடுமையான பணிச்சுமைகள் ஏற்படும். இருந்தாலும் நண்பர்கள் உதவியுடன், சக ஊழியர்கள் உதவியுடனும், அதிகாரிகள் உதவியுடனும் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றிகளையும் லாபங்களையும் வருமானங்களையும் குவிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளுடைய தெளிவான திட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். வாழ்க்கை துணையுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் பொறுப்பாக இருப்பதால் உங்களுக்கு சில பணிச்சுமைகள், அதாவது குடும்பத்தில் உள்ள வேலைகளுடைய சுமைகள் குறையும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்படுவதால் அவர்கள் சிறப்பாக பயில்கிறார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் மந்தமாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து படிப்பது சிறப்பை தரும். பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற செலவுகள் ஆடம்பர செலவுகளை குறைக்கவும் கணவனை அனுசரித்து செல்லவும், புதிய பொறுப்புகள் வரும்பொழுது தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். சகோதரிகள், பெண்கள், அதிகாரிகள், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தனுசு, தொழிலில் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு அல்லது டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தடைகளும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் எப்படியும் நீங்கள் தான் கடைசியில் ஜெயிக்க போகிறீங்க. அதனால் கடுமையான பணிச்சுமைகள் ஏற்படலாம். அதில் எதிரிகளெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் களையை எடுத்து வெற்றி கொடி பறக்க விடுவது நீங்கள் தான். குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்களுடைய ஆதரவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சகோதரர் செல்வாக்கு நன்றாக இருக்கிறது. பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையுடன் காரசாரமான விவாதங்கள், தர்க்கங்கள் வேண்டாம். அவர்கள் ஆளுமையை நீங்கள் அடாப்ட் செய்கிறது அல்லது ஒத்துப்போவது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் தெளிவான திட்டங்கள் மூலமும் தெளிவான மனநிலையில் இருப்பதாலும் பாடங்கள் எளிதில் மனனமாகும். திருப்பதற்கு ரிவிஷனுக்கு அவசியம் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் படித்து நல்லபடியாக எழுதுவீங்க. பெண்களை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், பணிச்சுமை அதே போல் அதிகரிக்கும். இருந்தாலும் தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளம் காட்டுவீர்கள். குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் வருகை ஆதரவாக இருக்கும். சகோதர ஆதரவு நன்றாக இருக்கும். பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். மகரம், உங்களுடைய திறமை, தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று நீங்கள் வெற்றியை குவிக்கும் நாள். அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதனால் தேடி வரும். வெற்றியில் குவிக்கும் போது மகிழ்ச்சி பட்டாலும் அதற்கு பெனால்ட்டி போல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். கவலை கொள்ளாதீர்கள். அதையும் வெற்றி காண்பதால் உங்களுடைய நிலை உயர்ந்து கொண்டு தான் இருக்குமே தவிர தாழ்ந்து போகாது. மனப்பூர்வமாக மனசலிப்பு இல்லாமல் ஏற்று செயல்படுத்துங்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி பிரச்சனைகளை உண்டாக்காதீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சில மாற்றங்களை செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆதரவும் நன்றாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் அவசர கதியில் படிக்க வேண்டாம். அதாவது கிளான்ஸ் ரீடிங்கை தவிர்த்து டீப் ரீடிங், ஆழ்ந்து படித்தால் நல்லது. அப்படி படிக்கும் பொழுது ஒரு தடவை படித்தால் போதும், மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி உங்களுக்கு
பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழிலில் உங்களுடைய லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். அதற்கு அதிகாரிகளும் நண்பர்களும் வேற்றுமொழி பேசுபவர்களும் ஆதரவாக இருப்பார்கள். பயணங்கள் ஏற்படும். சில மாற்றங்களை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். கும்பம், நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள், வளர்ச்சிக்கான திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விருப்பத்திற்கு மாறாக இருப்பதால் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிரிகளின் தலையீடுகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் கடந்து வெற்றிகளை குவிப்பீர்கள். உங்களுடைய வாக்குத்திறமையால் எல்லாத்தையும் சமாளித்து வெற்றிகளை காண்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதியதாக நிறைய பேர் வந்து போவார்கள். அவர்களுடன் விதவிதமாக பேசி, ஆளுக்கு தகுந்தது போல பேசி வெற்றி காண்பீர்கள். சகோதர தேவையை நிறைவேற்றுவீர்கள். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் ஆளுமையை அனுசரித்து செல்வது குடும்பத்திற்கு நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வருகை படிப்பிற்கு தடையாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு படிக்க வசதி இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போய் குரூப் ஸ்டடி பண்ணிக்கோங்க. கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை நன்றாக திட்டமிட்டு படிப்பதால் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்களை பொறுத்தவரையில் திறமைகள் நன்றாக வெளிப்படும் நாள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய செல்வாக்குகள் அதிகரிக்கும். பெற்றோர்கள் ஆதரவு இருக்கும். சகோதர தேவையை நிறைவேற்றுவீர்கள். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயமும் ஆதரவும் பெறுவீர்கள். மீனம், உங்களுடைய வாக்குத்திறமை, தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாத விவாதங்களையும் தர்க்கங்களையும் தவிர்க்கவும். சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். குழந்தைகளின் முயற்சியை பாராட்டுங்கள். அவர்கள் இன்னும் நன்றாக